உண்மைதாங்க. இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுக்காக ஏராளமான பாராட்டும் பரிசும் கூட வாங்கியிருக்காரு. அப்படியா? ஆமா. என் மனசுக்கு பிடிச்ச அவரை மருமகனா ஆக்கிக்கலான்னு நினைக்கிறேன். உங்க மனசுக்கு பிடிச்சா போதுமா? உங்க மக மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? ஒரு பொண்ணு புடவை வேணும், நகை வேணும்னா வாய் விட்டு சொல்லுவா. புருஷ வேணும்னா சொல்லுவாளா? அவரை வீட்டுக்கு விருந்தாளிங்கிற பேர்ல நாசுக்கா கூட்டிட்டு வந்ததுல இருந்தே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல வயசு பொருத்தம் இல்லையே நினைச்சேன். மனசு பொருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே முடிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எங்கிட்ட ஏமா வந்தீங்க? நிச்சயதார்த்தம் செய்ய ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடு. பேஷா கொடுக்குறேன். யாரப்பா அந்த பொண்ணு? ஓ, அதுவா கௌசல்யாவோட மகன். கௌசல்யாவோட மகளா? ஏண்டா, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா, அம்மாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற, இது தர்மமாடா? இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் வருவாங்க. ஆனா அவளையால இந்த கௌசல்யாவை கட்டிக்க என்ன மாதிரி முதுகெலும்புள்ள நான் அத்தான் முடியும். ஊருக்கு பத்தி சொல்ற வேண்டி உனக்கு போய் நான் என்னத்த சொல்றது? என்னப்படியே நடக்கட்டும். சிவதான் என் பொண்ணு. என் மகனுக்கு சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் ஒரு வார்த்தை எனக்காக கேட்டுக்கிறேன். கேளுங்க. ஏமா, உங்க அம்மா செஞ்சிருக்கிற ஏற்பாட்டுல உனக்கு சம்மதம் தானே? அவன் சம்மதிச்சுதானே அவரே இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்புறம் என்ன, ஊருக்கு போய் நாள் குறிச்சு அனுப்புறேன். நல்லபடியா நடத்திடுவோம். அம்மா, அவங்க எதுக்கு வந்தாங்க? உன்னை பார்க்கதான். என்னையே அவங்க பார்க்க வந்தாங்க? பரப்பர மருமக எப்படி இருப்பான்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாங்க. யார் மருமக? இதான் நானா? வாட் நான்சென்ஸ். என்ன கேட்காம நீயே முடிவு எடுக்கிறதா? இது உன் முடிவுதானம்மா. எது என் முடிவு? அவரை நீ விரும்பினது, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, அவர் விருப்பப்படியெல்லாம் நீ நடந்துக்கிட்டது என்ன உண்மைதான். நான் அவருடைய ரசிகைன்ற முறையில தான் நடந்துட்டேன். உஷா, இதுல இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எஸ் மம்மி. அப்படின்னா அலங்காரம் பண்ணும்போது பேசாம இருந்தே வீட்டுக்கு வந்தவங்க முன்னால நான் அழகா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னு நினைச்சேன். சம்மதமான்னு கேட்டப்ப நீ பேசாம இருந்தியே. ஏற்பாடு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானே எனக்கு தெரியாது. இது ஏன் முடிவாக இருக்கட்டும். எனக்காக வருகிறதுக்கு முடியாது. பிகாஸ் நான் ஒருத்தரை லவ் பண்றேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். எனக்காகவே நீ வாழ்றது உண்மைனா இந்த கல்யாண ஏற்பாட இப்பவே நிறுத்துதே. நடத்த கெட்டது எனக்கு புரிச்சதால பேர் வாங்கினேன். இப்போ நம்பிக்கை பொண்ணால பேர் வாங்க போறேன். அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதின எழுத்து இதை அழுது அழிக்க முடியும். சரி, நீங்க மன்னிக்கணும். எதுக்கு? உங்க வீட்டை வச்சிருந்த தெரியத்த நான் தான் தவற புரிஞ்சுக்கிட்டேன். அவ அழைப்புக்கு நீங்க வந்ததும் அர்த்த ராத்திரியில அவ உங்க ரூம்குள்ள நுழைஞ்சதுக்கும் ஆடினதுக்கும் பாடினதுக்கும் அர்த்தங்கள் வேறுங்கிறார். அது தெரியாம உங்க ஜாதகத்தை வாங்கி பேர் பொருத்தம் பார்த்து உங்க பெத்தவங்களே வர சொல்லி பொண்ணை வேற காட்டிட்டேன். சபாஷ். சோ இந்த வீட்டுக்கு நான் முதல்ல வந்தப்போ உடன்படுறேன்னு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் நான் மருமகனா வரப்போறேன்னு தான் இல்லையா? ஆமா. அறிமுகம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு நான் அனுதாபப்பட்டு பேசினதுக்கு அப்புறம் நான் உங்களை நம்பித்தான் ஆகணும்னு சொன்னீங்களே. சபாஷ். உங்க கடந்த கால வாழ்க்கையை சொல்லிட்டு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த காரணம் இதுதான். சபாஷ். எனக்கு நீங்க உபச்சாரம் பண்ணது,
கடைசியில என்கிட்ட ஜாதகம் கேட்டது எல்லாமே எனக்கு நீங்க மருமகனா வரப்போறீங்கன்னுதான். சபாஷ்! கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி இவர் மனசுக்குள்ள இப்படி ஒரு நினைப்பு என் மேல இருக்கிறது தெரியாமலே போயிடுச்சு. உலகத்தையே புரிஞ்சுக்கிட்டவன்னு பேர் வாங்கினவனா, ஆனா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. டேய் பிரம்மா, தோத்து போயிட்டியடா. அக்கா, அடடே வாங்க சார். என்னக்கா மரியாதைலாம் பலமா இருக்கு? ஒண்ணு இல்ல, அப்பா மருமக கையில சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. ஐயா அதை நிறைவேற்றி வைக்க போறீங்களோ? அக்கா, தபால்காரன் அவன் பேருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான். அது அப்பா பிரிச்சு படிச்சுட்டார். அதுல தப்பா ஒண்ணு இல்ல. என்ன தப்பு இல்லங்கிறப்போ உங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு எழுதி இருக்கா அந்த பொண்ணு? ஊட்டி பொண்ணு இல்ல, கம்பளிக்கு பதிலா கணவன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இருந்துட்டு போகட்டுமே. இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது. என்னது நடக்காதுன்னு ஒண்ணு ஆளே காணோம். வழக்கம் போலதான். என்னடா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கக்கா. ஒரே புள்ளன்னு கூட பார்க்காம சுட்டு பொசிக்கிடுவேன் ராஸ்கல். உலம் கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணை இவர் விரும்புவாரா? நான் அவளை மருமகளா ஏத்துக்கணுமா? என் உயிரே போனாலும் அது நடக்காது. அப்பா, அவசரப்பட்டு வார்த்தை கொட்டிடாதீங்க. ஆணோ பெண்ணோ அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச துணை கிடைச்சாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். குலம் கோத்திரத்துல என்னப்பா இருக்கு? பொண்ணு குணம் எப்படி, குடும்ப கௌரவம் எப்படின்னு பாப்போம். பிடிச்சு போச்சுன்னா முடிச்சு வச்சிருவோம். சரி சரி, எதுக்கும் உன் வீட்டுக்காரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். ஆமா, வியாபாரத்தை பத்தி கேட்டா அவர் சொல்லுவாரு, வாழ்க்கையை பத்தி கேட்டா அவருக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிருந்தா ராத்திரி பகல்னு பார்க்காம அந்த நாடு இந்த நாடுன்னு ஓடிட்டு இருப்பாரா? அதனால அச்சதைய கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் அவரை கூப்பிடுவோம். அபிப்பிராயம் கேட்டா அவரு இதையே தான் சொல்லுவாரு. அத்தா மனசு அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கிறான். சரி சரி, பொண்ணு பார்க்க வரோம், லெட்டர் எழுதி போடு. சரிக்கா. சரி, சாப்பிட்டு போற. பரவாயில்லக்கா, நான் உஷா வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். அவசரத்தை பாத்தீங்களாப்பா, பையன் ஊட்டி பக்கத்தை விட நினைச்சிட்டு இருக்கிறான். என்னமோமா, உனக்கு பிள்ளை இல்லைங்கறனால அவனுக்கு ரொம்பவும் செல்லம் கொடுத்துட்ட. உன் மனச சினிமால வர ஹீரோன்னு நினைப்பா? நீ விரும்பினா நான் உனக்காக ஹீரோவா. அப்படியா? அப்ப கண்ணத்தை தயாரா வச்சுக்கோ. தயாராக இருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. I love you. கல்யாண கோலம் தினம் கொண்டாடுது. சூடான எண்ணம் நெஞ்சில் கனிகிறது. சேர்ந்தாடும் போது சுவை நூறானது. காதல் கொண்டாடும் மனம் தேனானது.
கல்யாண கோலம் தினம் கொண்டு